நாம இன்னைக்கு பார்க்க போற சம்பவம் திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு கிராமத்துல நடந்தது. அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு பாழடைஞ்ச பங்களா இருந்துச்சு. அந்த பங்களா பார்க்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கிராம மக்கள் இரவு நேரங்களில் அந்த பங்களா பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பங்களாவில் ஏதோ பேய் இருக்கிறத நம்புறாங்க. சில பேர் பகல் நேரங்களிலே அந்த பங்களாவுக்கு போக ரொம்ப பயப்படுவாங்க. இந்த கிராமத்துல ரவி மற்றும் குமார்னு 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய தோழர்கள். இவங்க 2 பேரும் பக்கத்து ஊர்ல தான் வேலை பார்க்காங்க. அப்படிதான் ஒரு நாள் இவங்க 2 பேரும் வேலை முடிஞ்சு வர இரவு 12 மணி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் பைக்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வர்ற வழியில தான் அந்த பாழடைஞ்ச பங்களா இருந்துச்சு. அந்த பங்களாவுக்கு நேரம் வந்த உடனே குமார் தன்னோட பைக்கை நிப்பாட்டிட்டான். இதை பார்த்த ரவி, என்னடா ஆச்சு, ஏன் இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டினேன்னு கேட்டான். ஆனா குமார் எந்த ஒரு பதிலும் சொல்லாம தன்னிலேயே மறந்த மாதிரி அந்த பைக்கை அங்க போட்டுட்டு அப்படியே அந்த பங்களாக்குள்ள போக ஆரம்பிச்சான். ரவி குமாரை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா குமார் அந்த பங்களாவோட என்ட்ரன்ஸ் கதவை திறந்து, அதாவது அந்த பங்களாவோட நுழைவாயில் கதவை திறந்து அங்க பங்களாக்குள்ள போனான். இதை பார்த்த ரவிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உள்ள போகலாமா பங்களாக்குள்ள நினைச்சப்ப அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ரவிக்கு ஆனா என்னதான் பயம் இருந்தாலும் அவன் கொஞ்சம் தைரியமான ஆளுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட நெருங்கிய நண்பன் குமாரையும் எப்படியாச்சு இந்த பேய் பங்களால இருந்து வெளியே கூட்டிட்டு போகணுன்ற காரணத்தால ரவி தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பங்களாக்குள்ள போனான். அங்க குமார் தன்னையே மறந்து ஏதோ ஒரு இடத்த உத்து பார்த்துட்டு இருந்தான். இதை பார்த்த உடனே ரவி குமாரை எவ்வளவோ தட்டி கூப்பிட்டான். ஆனா குமார் அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தான். உடனே ரவி பலார்னு குமார் கண்ணத்திலேயே அரைஞ்சான். அப்போதான் குமார் சுயநினைவுக்கே வந்தான். குமார் சுயநினைவுக்கு வந்த உடனே, என்னடா ரவி, நாம எப்போ இந்த பங்களாக்குள்ள வந்தோன்னு ரொம்ப பயத்தோட கேட்டான். அதுக்கு ரவி, நீ தானடா முதல்ல இந்த பங்களாக்குள்ள வந்து நிறுத்திட்டான். இதை கேட்ட குமாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பிறகு ரவி குமார்ட்ட, சரி வா இங்கிருந்து போயிடலாம், இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச உடனே அந்த பேய் பங்களோட நுழைவாயில் கதவு தானா மூடிடுச்சு. உடனே ரவி ஓடி போய் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணான். ஆனா அதை திறக்கவே முடியல. இப்ப என்னடா பண்றது குமார்னு ரவி திரும்பி பார்த்தப்ப குமார் அந்த இடத்துல இல்லை. பார்த்த ரவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்ப ஏதோ ஒரு பெண்மணி கொடூரமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க மற்றும் உங்க ஃப்ரெண்டு ஒரு பேய் பங்களாக்கு தெரியாம போயிட்டீங்க. அப்போ அந்த பங்களாவோட கதவு தானா மூடிடுச்சு. உங்களால வெளியே போக முடியல. அந்த நேரம் உங்க கூட இருந்த ஃப்ரெண்டும் காணாம போயிட்டாரு. அந்த ஒரு நொடி ஒரு கொடூரமான சிரிப்பு சத்தமும் கேக்குது. அப்போ அந்த நொடி நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரிதான் குமாரும் பயத்தோட உச்சிக்கே போயிட்டான். குமார், குமார் நீ எங்க இருக்க அப்படின்னு ரவி கத்துனான். ஆனா குமார்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா திடீர்னு யாரோ அலற மாதிரி சத்தம். இதை கேட்ட ரவி பயத்தோடு அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி மெல்லமா நடக்க ஆரம்பிச்சான். ரவி அந்த ரூமுக்குள்ள பார்த்தப்ப குமார் மயங்கி விழுந்து கிடந்தான். இதை பார்த்த ரவி குமார மயக்கத்துல இருந்து எழுப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு குமார் பயந்துகிட்டு, என்னாச்சுன்னு எனக்கே தெரியலடா, நான் எனக்குள்ள நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப யாரோ என்னை இழுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டாங்க. நான் எஞ்சி பார்க்கும்போது யாரோ கொடூரமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னப்ப உன்னோட குரல் கேட்டுச்சு. நான் ரவி ரவின்னு ஒன்று கூப்பிட்டேன். அப்போ ஏதோ ஒரு கருப்பு உருவம் என் கண்ணத்துல வந்து பலார்னு அறிஞ்சிருச்சு. அந்த நொடி நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நீ என் பக்கத்துல இருக்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் குமார். இதை கேட்ட ரவி, சரி இங்க நம்ம இருக்கக்கூடாது, எப்பயாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போற வழியை கண்டுபிடிச்சாகணும்னு சொன்னான். அப்போ அதே கொடூரமான சிரிப்பு சத்தம். அவங்க 2 பேரும் அந்த சத்தம் வந்து திசையை பார்த்தப்ப ஒரு வயதான பாட்டி அந்த ரூமோட ஒரு முக்குல நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியோட முகம்
நார்மலா ஒரு மனுஷன் மாதிரி இல்லாம ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அந்த பாட்டி இவங்களை பார்த்து, நீங்க இங்க இருந்து தப்பிக்க போறீங்களா? இது வரைக்கும் இங்க வந்து யாரும் உயிரோட வெளியே போனதே இல்லை, நீங்களும் உயிரோட வெளியே போக போறது இல்லைன்னு ஒரு கொடூரமான சிரிப்போட சொன்னாங்க. அப்போதான் அவங்களுக்கே புரியுது, அங்க நிக்கிறது சாதாரண ஒரு பாட்டி இல்லை, ஒரு கொடூரமான பேய்ட்டு. இதை புரிஞ்சு அவங்க பயத்துல உறைஞ்சு போய் இருந்தப்ப அந்த கொடூரமான பேய் குமார ரவி கண்ணு முன்னாடியே கொடூரமான முறையில கொண்டு தின்னுட்டு, தன்னோட நண்பன் தன்னோட கண்ணு முன்னாடியே கொடூரமா செத்ததை நினைச்சு ரவி கதறி அழுதுட்டு இருந்தப்ப அந்த கொடூரமான பேய் ரவியை முறைச்சு பார்த்த மாதிரியே அவன் பக்கத்துல மெல்லமா நெருங்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நொடி எங்கேயோ இருந்து கோயில பூஜை பண்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. அந்த பங்களா கதவும் தானும் திறந்துருச்சு. ரவி வேக வேகமா அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்துட்டான். அப்போ அதிகாலை 6 மணி. இந்த கிராமத்துல அன்று திருவிழான்ற காரணத்தால இந்த கிராமத்து கோயில்ல அதிகாலையிலேயே பூஜை பண்ணியிருக்காங்க. அது ரேடியோலையும் சத்தமா கேட்குற மாதிரி வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பேயும் மறைஞ்சிருச்சு, ரவியும் வெளியே தப்பிச்சு வந்துட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூட ஒரு 4 பேருக்கு என்னோட வீடியோ காட்டும். அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.